Hi students, நம்ம வந்துட்டு geographyல 7th chapter exploring continents Africa, Australia and Antarctica அந்த chapter வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். So last class நம்ம என்ன continent பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா Australian continent தான் பார்த்துட்டு இருந்தோம். So last classல ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய climate, அங்க இருக்கக்கூடிய plant and animal species, அங்க என்னென்ன economic activities எல்லாம் பண்றாங்க, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய rivers, major rivers என்ன, largest and longest river என்னன்னு சொல்லிட்டு last classல பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியாவோட மினரல் ரிசோர்ஸ், அங்க மினரல் வெல்த் எப்படி இருக்கு, அங்க டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு, அங்க பாப்புலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ பேஜ் நம்பர் 149 இருக்கு. மினரல் ரிசோர்சஸ். மினரல்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவோட லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மினரல்ஸ் தான். இட் கான்ட்ரிபியூட்ஸ் அபவுட் 10% of country's GDP. ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது வந்துட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஒரு அந்த கண்ட்ரியோட, அதாவது ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்டோட அந்த ஜிடிபிக்கு வந்துட்டு 10% வந்துட்டு இந்த மினரல் ரிசோர்ஸ் அந்த எக்ஸ்போர்ட் மூலயமா அது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஆஸ்திரேலியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பாக்சைட், லிமனைட், ருட்டைல் அண்ட் ஜிர்கான். அதாவது வந்துட்டு ஆஸ்திரேலியா தான் வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் லீடிங் ப்ரொடியூசர்ஸ். எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட், லிமனைட், ருட்டைல் அண்ட் ஜிர்கான். இந்த 4 மினரல்ஸோட லீடிங் ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா தான். த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு, லெட், லித்தியம், மெக்னீஸ் ஓர் அண்ட் ஜிங்க். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஸ்திரேலியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, லெட், லித்தியம், மேக்னீஸ் ஓர் ஜிங்க். ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அதாவது வேர்ல்ட் லெவலில். The third largest producer of iron ore and uranium and the fourth largest producer of black coal. So third largest producer, அதாவது iron ore and uraniumத்தோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு third largest, அதாவது வேர்ல்ட் லெவலில். அதே மாதிரி black coalோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு fourth largest country, அது fourth largest பிளேஸில் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு வேர்ல்ட் லெவலில். The coal belts of the country stretches from Newcastle to Sydney on the southeastern coast. ஸோ இந்த கோல் பெல்ஸ் வந்துட்டு கண்ட்ரியில் வந்துட்டு எங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ கேஸ்டல் ஸ்டார்ட் பண்ணி சிட்னி வரைக்கும், அதாவது சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய சிட்னி வரைக்கும் இந்த கோல் இது வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. Iron ores are found mainly in the southern and western Australia. ஸோ iron ores வந்துட்டு மெயினாக வந்துட்டு வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஆஸ்திரேலியாவில் தான் வந்து இருக்குங்கிறாங்க. ஸோ மினரல் வோர்ஸ்னு பார்க்கும்போது மினரல்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா ஐட்டத்துலேயும் வந்துட்டு இந்த மினரல்ஸ் தான் வந்துட்டு ஒரு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம். ஸோ கண்ட்ரியோட ஜிடிபிக்கு வந்துட்டு 10% வந்துட்டு இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஆஸ்திரேலியா தான் வந்துட்டு பாக்சைட், லிமனைட், ருட்டைல் அண்ட் ஜிர்கானில் லீடிங் ப்ரொடியூசர், அதாவது வேர்ல்ட் லெவலில். அதே மாதிரி கோல்டு, லெட், லித்தியம், மேக்னீஸ் ஓர் அண்ட் ஜிங்க் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அயன் ஓர் அண்ட் யுரேனியத்தில் வந்துட்டு தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். பிளாக் கோலில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோல் ரீஜன் வந்துட்டு எங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ கேஸ்டல் ஸ்டார்ட் பண்ணி சிட்னி வரைக்கும் இது வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய சிட்னி வரைக்கும் இது வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஸோ இந்த அயன் ஓர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மினரல் ரிசோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. பாக்சைட் இஸ் மைன்ட் அரௌண்ட் த கல்ஃப் ஆஃப் கார்பென்டரியா, பெர்த் அண்ட் தஸ்மேனியா. ஸோ பாக்சைட் எங்கேருந்து, அதாவது அந்த சுரங்க பாக்சைட்டை வந்துட்டு எங்கேருந்து மைண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கார்பென்டரியா, பெர்த் அண்ட் தஸ்மேனியா, இந்த 3 ரீஜன்ஸ்லேயும் இந்த பாக்சைட்டை வந்துட்டு சுரங்கத்தில் வந்துட்டு எடுக்கிறாங்க. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் பாஸ் ஸ்ட்ரைட் அண்ட் வெஸ்ட் ஆஃப் பிரிஸ்பேனி. அதாவது வந்துட்டு பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்துட்டு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்ட்ரைட் அண்ட் வெஸ்ட் ஆஃப் பிரிஸ்பேனி, அதாவது வந்துட்டு பிரிஸ்பேனி அப்படிங்கிற ஒரு ரீஜன், அங்கேயும் இந்த பாஸ் ஸ்ட்ரைட் அந்த 2 ரீஜன்ஸ்லேயும் வந்துட்டு பெட்ரோலியமும் நேச்சுரல் கேஸும் கிடைக்குது. யுரேனியம் இஸ் மைன்ட் இன் நார்த்தன் டெரிட்டரி ஆஃப் ராம் ஜங்கிள் அண்ட் குயின்ஸ்லாண்ட். ஸோ யுரேனியம் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் டெரிட்டரி, அதாவது வந்துட்டு ராம் ஜங்கிள் அண்ட் குயின்ஸ்லாண்ட் இந்த 2 பிளேசஸ்லையும் யுரேனியம் வந்துட்டு கிடைக்குது. கோல்டு இஸ் மைன்டு இன் த வெஸ்டர்ன் டெசர்ட் ஆஃப் கால்கோர்லி அண்ட் கூல்கார்லி. அதாவது வந்துட்டு கோல்டு வந்துட்டு எங்கிருந்து மைண்ட் பண்ணுறாங்கன்னா வெஸ்டர்ன் டெசர்ட், அதாவது வந்துட்டு
கால்கூர்லி அண்ட் கால்கார்லி அப்படிங்கிற அந்த ரெண்டு பிளேசஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ இந்த மெட்டல்ஸ் இல்லாமல் லெட், ஜிங்க், சில்வர், மெக்னீஸ், டங்ஸ்டன், நிக்கல் அண்ட் காப்பர் எல்லாமே வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட மினரல் வெல்த். நெக்ஸ்ட் பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஆஸ்திரேலியாவில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பாருங்க. Food and beverage manufacturing industry is the primary industry in Australia. So ஆஸ்திரேலியாவில் primary industry எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனுஃபேக்சரிங் அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் primary industries-ன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஸ், ஷிப் பில்டிங், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, மைனிங், இன்சூரன்ஸ், aviations and telecommunication industries or other important industries. ஸோ இது இல்லாமல் அதாவது வந்துட்டு ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஷிப் பில்டிங் அப்படின்னா வந்துட்டு அந்த ஷிப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மைனிங், இன்சூரன்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது ரொம்ப மேஜர் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் இண்டஸ்ட்ரி ஆஸ்திரேலியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான். நெக்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்போர்ட். மெனி ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் நிறைய ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. திஸ் கண்ட்ரி இஸ் ஹைலி டிபெண்ட் ஆன் ரோட் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஆஸ்திரேலியா வந்துட்டு எதில் ஹையாக வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் ஹையாக டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. There are more than 30 airports with paved runways. ஸோ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 30 ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. Passenger rail transport includes widespread commuter networks in the major cities with limited intercity and interstate networks. ஸோ ரயில் டிரான்ஸ்போர்ட் அதாவது பேசஞ்சர் ரயில் டிரான்ஸ்போர்ட் வந்து எதில் இன்க்ளூட் ஆகுனா அது என்ன இருக்குன்னா வைட் ஸ்ப்ரெட் கம்யூட்டேட்டர் நெட்ஒர்க்ஸ் இன் மேஜர் சிட்டிஸ். ஸோ மேஜர் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் ரயில் டிரான்ஸ்போர்ட் வந்து நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆனால் லிமிட்டட் அதாவது இன்டர்சிட்டிக்குள்ளே லிமிட் ஆகும். இன்டர்சிட்டி அண்ட் இன்டர்ஸ்டேட்குள்ளே ஒரு லிமிட்டட் அந்த ரயில் ட்ரெயின்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஸ்திரேலியாவோட டிரான்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரி வந்துட்டு எந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை மோஸ்ட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட்வேஸை தான் வந்துட்டு மோஸ்ட்டாக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 30 ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பேசஞ்சர் ரயில் டிரான்ஸ்போர்ட் அதாவது வந்துட்டு ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டும் வந்துட்டு இருக்குது. வித்தின் லிமிட்டட் இன்டர்சிட்டி அண்ட் இன்டர்ஸ்டேட் நெட்ஒர்க்ஸ் அதாவது ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ஸ்டேட்குள்ளே லிமிட்டட் தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன். As of 2019, the population of Australia is about 25.2 million. ஸோ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 2019ல் ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25.2 million தான். It constitutes only 0.33% of total world's population. ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷனில் ஆஸ்திரேலியா வந்துட்டு எவ்வளோ கான்ஸ்டியூட் பண்ணுதுன்னா ஒன்லி 0.33% தான் வந்துட்டு கான்ஸ்டியூட் பண்ணுது. The population density of Australia is 3% per square kilometer. ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க? வெறும் 3% தான் இருப்பாங்க. Urban population of the country is about 85.7%. ஸோ அர்பன் பாப்புலேஷன்னா சிட்டி அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தான் வந்துட்டு அர்பன் பாப்புலேஷன். அது எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னா 85.7% வந்துட்டு இருக்கும். South eastern part of Australia is the densely populated region. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் தான் வந்துட்டு ரொம்ப ஹையாக பாப்புலேட்டடான ஒரு ரீஜன் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன்னு பார்க்கும்போது 2019 படி அங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25.2 million தான். வேர்ல்ட்ஸ் டோட்டல் பாப்புலேஷனில் 0.33% தான் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது 3%, அதாவது வந்துட்டு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 3% தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அர்பன் பாப்புலேஷன் அதாவது வந்துட்டு இந்த கண்ட்ரியில் அர்பன் பாப்புலேஷன் மட்டும் 85.7% இருக்காங்க. அதே மாதிரி டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜன் இன் ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்
ஆஸ்திரேலியாவோட சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் தான் வந்துட்டு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பொலிட்டிக்கல் டிவிஷன் பார்த்தோம், அதாவது 6 countries and 2 union territories. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட ஃபிசிக்கல் டிவிஷன் 3 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனேஜ், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, அதாவது பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ், அங்கே என்னென்ன எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அண்ட் மினரல் வெல்த், ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு மினரல் வெல்த் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, அங்கே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அங்கே பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா காண்டினென்ட் வந்துட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் காண்டினென்ட் அண்டார்டிகா. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்டார்டிகா. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு அண்டார்டிகா, இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் காண்டினென்ட். ஃபஸ்ட்டு பாருங்க லொக்கேஷன் அண்ட் சைஸ். ஸோ அண்டார்டிகா வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Antarctica is a unique continent but it does not have a native population. So Antarctica அப்படிங்கிறது வந்துட்டு among 7 continentsல இது வந்துட்டு ஒரு யூனிக்கான காண்டினென்ட். இங்கே வந்து எந்த விதமான பாப்புலேஷன் யாருமே வந்துட்டு இல்லை. There is no country in Antarctica. ஸோ அண்டார்டிகாவில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி எந்த விதமான கண்ட்ரிஸும் கிடையாது. Antarctica is the southernmost and 5th largest country in the world. ஸோ அண்டார்டிகா பார்த்தீங்கன்னா சதர்ன் மோஸ்ட், அதாவது சவுத் சைடில் இருக்குது. அதே மாதிரி 5th largest 7 continentல இது 5th பிளேஸில் இருக்குது. 5th largest continent in the world. Since it is located in the polar region, it is the coldest continent with permanent cover of ice. ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குது, போலார் ரீஜனில் இருக்கனால இந்த காண்டினென்ட் வந்துட்டு ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். அதான் வந்துட்டு கோல்டஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு பெர்மனண்ட்டாக வந்துட்டு அந்த காண்டினென்ட் எதனால் கவர் ஆகிருக்கும், ஐசஸ்னால, அதாவது ஐஸ் கிளேஷியர்ஸ்னால வந்துட்டு கவர் ஆகிருக்கும். It is separated from rest of the world by the icy water of the southern portions of Indian, Atlantic and Pacific Ocean. So இந்த அண்டார்டிக் காண்டினென்ட் வந்துட்டு எதுலேருந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது வந்துட்டு ஐசி வாட்டர், அதாவது வந்துட்டு சதர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய சதர்ன் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன், அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் ஓஷன்லேருந்து அங்கேருந்து வந்துட்டு இந்த காண்டினென்ட் வந்து செப்பரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. It covers about 9.3% of Earth's surface with an area of over 14 million square kilometer. So Earth surfaceல இது வந்துட்டு 9.3% வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு, ஏரியாவை கவர் 9.3% Earth surface கவர் பண்ணுது. எவ்வளோ ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் 14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். This continent landforms consists of some mountain ranges, peaks, valleys, glaciers, plateau, ice shelf, lakes and volcanoes. ஸோ இந்த காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கும், பீக்ஸ் இருக்கும், வேல்கனோஸ் இருக்கும், வேலிஸ் இருக்கும், கிளேஷியர்ஸ் இருக்கும், அதே மாதிரி லேக்ஸ், ஐஸ் ஷெல்ஃப் அப்படிங்கிற இந்த பனிப்பாறை மாதிரியே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த காண்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த அண்டார்டிகா காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ். The length of Trans-Antarctic Mountain is 3,200 km, which divides the entire continent in 2 halves, West Antarctica and East Antarctica. So இந்த Trans-Antarctic Mountain, அதாவது வந்துட்டு அந்த மவுண்டனோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,200 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அண்டார்டிகா வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு டிவைட் பண்ணுது. வெஸ்ட் அண்டார்டிகா அண்ட் ஈஸ்ட் அண்டார்டிகா அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்துட்டு டிவைட் பண்ணுது. ஸோ அண்டார்டிகாவோட லொக்கேஷன் சைஸ் பார்க்கும்போது அண்டார்டிகா அப்படிங்கிறது வந்துட்டு யூனிக் காண்டினென்ட். இங்கே வந்துட்டு எந்த விதமான நேட்டிவ் பாப்புலேஷன் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு அண்டார்டிகாவில் எந்த கண்ட்ரியும் இல்லை. ஸோ அண்டார்டிகா அப்படிங்கிறது வந்துட்டு சதர்ன் மோஸ்ட், அதே மாதிரி 5th largest continent in the world. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு வந்துட்டு போலார் ரீஜனில் வந்துட்டு இது லொக்கேட் ஆகிருக்கனால இது வந்துட்டு பெர்மனண்ட்டாக இந்த காண்டினென்ட்டை வந்துட்டு பெர்மனண்ட்டாக வந்துட்டு ஐஸ் கவர் பண்ணியிருக்கும், ரொம்பவே கோல்டஸ்ட் காண்டினென்ட். ஸோ இது எங்கேருந்து செப்பரேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் போர்ஷன்ஸ், அதாவது இந்தியன், அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் ஓஷனில் சதர்ன் போர்ஷன்லேருந்து இது செப்பரேட் ஆகிருக்கு. இது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு. எர்த் சர்ஃபேஸில் 9.3% வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இந்த காண்டினென்ட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ரேஞ்சஸ், பீக்ஸ், கிளேஷியர்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், வேல்கனோ சொல்லிட்டு நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸும் இருக்குங்கிறாங்க.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ் அண்டார்டிக் மவுண்டைன் அப்படிங்கிறதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3200 கிலோமீட்டர். அதுதான் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு 2 காண்டினெண்ட்டாக பிரிச்சிருக்கு. ஆஸ்திரேலியன் காண்டினெண்ட்டை 2ஆக பிரிச்சிருக்கு. ஒன் இஸ் வெஸ்ட் அண்டார்டிகா, another ஒன் இஸ் ஈஸ்ட் அண்டார்டிகா. நெக்ஸ்ட் பாருங்க, த வெஸ்ட் அண்டார்டிகா ஃபேஸஸ் த பசிபிக் ஓஷன். ஸோ வெஸ்ட் அண்டார்டிகா எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? பசிபிக் ஓஷனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கு. The Antarctic Peninsula, which points toward the South America, shows that it is the continuation of Andes mountain range. So அந்த Antarctic Peninsula வந்துட்டு எதை பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சவுத் அமெரிக்காவுக்கு டுவர்ட்ஸாக இருக்கு. அது மூலிமா என்ன ஷோ பண்ணுதுன்னா இட் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் Andes mountain range. ஸோ Andes mountain rangeோட ஒரு கண்டினியூஷன் தான் வந்துட்டு இந்த வெஸ்ட் அண்டார்டிகா அப்படிங்கிறத அதை காட்டுது. The East Antarctica faces the Atlantic and the Indian Ocean. The Mount Erebus is in this region is an active volcano. It is located in the Ross Island. So East Antarctica வந்துட்டு எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஈஸ்ட் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் எர்பஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ஆக்டிவ் வேல்கனோவாக வந்துட்டு இருக்குது. ஆக்டிவ் வேல்கனோவாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஸ் ஐலாண்ட், அந்த ஐலாண்டில் வந்துட்டு இது லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இட் இஸ் த ஒன்லி காண்டினென்ட் கால்டு ஒயிட் காண்டினென்ட். அதாவது வந்துட்டு இதான் வந்துட்டு இந்த காண்டினென்ட், இந்த அண்டார்டிகாவை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒயிட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஐஸ் இருக்கிறனால இதை வந்துட்டு நம்ம ஒயிட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். In some places its ice cap is 4000 meters deep. ஸோ சில பிளேசஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கேப்போட டெப்த் டீப் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெஸ்ட் அண்டார்டிகா வந்துட்டு பசிபிக் ஓஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அந்த அண்டார்டிக் பெனின்சுலா வந்துட்டு எதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்குன்னா சவுத் அமெரிக்காவுக்கு டுவர்ட்ஸில் இருக்குது. அது மூலமே அது என்ன ஷோ பண்ணுதுன்னா இந்த ஆண்டிஸ் மவுண்டைன் ரேஞ்சோட ஒரு கண்டினியூஷன் தான் வந்துட்டு வெஸ்ட் அண்டார்டிகா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஈஸ்ட் அண்டார்டிகா வந்துட்டு அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இந்த ஈஸ்ட் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் எர்பஸ் அப்படிங்கிறதா வந்துட்டு ஒரு ஆக்டிவ் வால்கனோவாக வந்துட்டு இருக்கு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஸ் ஐலாண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் த ஒன்லி காண்டினென்ட் கால்டு ஒயிட் காண்டினென்ட். ஸோ இந்த காண்டினென்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒயிட் காண்டினென்ட்னு சொல்கிறோம். சில பிளேசஸில் வந்துட்டு இந்த ஐஸ் கேப், அதாவது அந்த ஐஸ், அந்த கிளேஷியர்ஸோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கிளாஸை வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட மினரல் வெல்த், அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஆஸ்திரேலியா காண்டினென்ட் முடிச்சுட்டு அண்டார்டிகா காண்டினென்ட் ஸ்டார்ட் பண்ணி அண்டார்டிகா காண்டினென்ட் வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், அங்கே வந்துட்டு எப்படி மினரல் வெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.